நம்ம பார்வதீபதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பனியே பனியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை தெருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். உலகலாம் நடந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பிள்ளை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி. கொல்லையவர் புராணகதை உலகறி விரித்துரைத்த சொல்லுமலி குன்றத்தூர் சேக்கிழார் அடி போற்றி. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழ எடுத்து தேசம் மைய திருத்தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசம் என் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். எல்லாமல்ல எம்பெருமான திருவருளாலும் குருவருளாலும் மார்கழி மாதம் உத்திரம் நட்சத்திரமாகிய இன்றைய நாளில் இயற்பகை நாயனாரது குருபூசையை முன்னிட்டு நாயனாரது வரலாற்று சிந்திக்க திருவருள் வாய்த்துள்ளது. ஒவ்வொரு நாயன்மாரது முழு குருபூசையும் தவறாமல் ஞான வேள்வியாக சிந்தித்து வரும் அப்பர் அருள் நெறிமன்றம் அமைப்பினை தண்டலிட்டு பணிகிறேன். திருச்சிற்றம்பலம். இல்லையே எண்ணாத இயற்பகைக்கு மடியேன் என்று திருத்தண்ட தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனி அடியார்களில் இரண்டாவதாக வைத்து போற்றப்படுபவர் இயற்பகை நாயனார். இது கொஞ்சம் நெருடலான வரலாறு, இந்த நாயன்மார் வரலாறு. இதை நாயன்மார்களை சாதாரண நிலையில வைத்து சிந்திப்பதாலே நமக்கு வருகின்ற ஒரு தடுமாற்றம். சாதாரண மாணவர்களைப் போல அவர்களை நாம் நினைத்து உலகியலில் உள்ள நம்மை போன்ற சாதாரண மனிதர்களுக்கு உள்ள நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் போன்ற இவற்றையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மயக்கம் வருகிறது. ஒரு நாயன்மார் சூதாடுகிறார். சூதாடுவது மிகப்பெரிய தவறு. ஆகையினாலே நாம் அதை குற்றம் என்று கருதுகிறோம். ஆனால் நாயன்மார் இதனை செய்யும் பொழுது அது குற்றம் இல்லாமல் போகிறது. ஏனெனில் அவர் செய்த நோக்கம் பற்றியது. சண்டேச நாயனார் தனது தந்தையின் காலை வெட்டுகிறார். ஆனால் அவர் சிவபெருமனுக்கு அருளுக்கு பாத்திரமாகிறார். இதுபோல நிறைய சொல்லலாம். ஒரு உயிரை கொல்வது தவறுதான். எக்காரணம் கொண்டும் ஒரு உயிரை கொல்லக்கூடாது. கோட்புலி நாயனார் அடியார்களுக்காகவும் சிவத்திற்காகவும் வைத்திருந்த சேமிப்பு நெல்லை எடுத்து உணவு சமைத்து சாப்பிட்ட உறவினர் அத்தனை பேரையும் வெட்டி சாய்க்கிறார். ஆனால் அவர் முக்தி பெறுகிறார். ஆகையினாலே எல்லா மாணவர்களுக்கும் ஒரே தர்மம் என்று சொல்ல முடியாது. அவர்களது செய்தியை பொறுத்து தர்மம் வேறுபடுகிறது. எனவே இயற்பகை நாயனாரை ஒரு சாதாரணமானவர் என்று எண்ணிவிடக்கூடாது, அசாதாரணமானவர். அதனாலேயே திருவள்ளுவர் பெருந்தகை செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாகாதார் என்று கூறுகிறார். செயற்கரிய செய்கை என்ன? செயற்கரிய செய்கை, அந்த செய்கை எந்த நோக்கம் பற்றி என்று பார்க்க வேண்டும். அது மிகவும் முக்கியம். செயற்கரிய செயலை பலரும் செய்கிறார்கள். என்ன நோக்கம் என்று நோக்கத்தை வைத்தான் முடிவு செய்யப்பட வேண்டும். நாம் உலகில் பார்க்கிறோம், கின்னஸ் ரெக்கார்டு என்று சொல்கிறோம். 50 மணி நேரம் நிற்கிறார்கள் நின்று சாதனை, பல உணவுகள் உண்பது என பலவற்றை பார்க்கிறோம். ஆனால் அதனால் பெயர் வரலாம். எந்த நோக்கத்தை செய்தாரோ நாயனார் அந்த நேரத்தில் என்ன செய்தார், எப்படி செயல்பட்டார் என்பதையும் நான் நோக்க வேண்டும். யானையின் தும்பிக்கை வெட்டி போடுகிறார் ஒருவர், அதுவும் சோழ அரசரது பட்டத்து யானை. அது மட்டுமில்லாமல் யானை பாகங்களையும் கொன்று குவிக்கிறார். இது எரிபத்த நாயனார் வரலாறு. அவரது திருவடிகளில் சோழ மன்னன் புகழ்ச்சோழர் விழுந்து வணங்குகின்றார். இதைத்தான் அசாதாரண சூழ்நிலை என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவே அந்த அடிப்படையிலே இந்த வரலாற்றை நாம் உற்று நோக்க வேண்டும். இந்த வரலாற்றை மிகவும் சிறப்பாக சேக்கிழார் வேற யாரும் இவ்வளவு அழகா தந்திருக்க முடியாது. ரொம்ப நுணுக்கமானது. அது ரொம்ப அழகா நமக்கு கொடுத்திருக்காரு.
அதுக்கு முன்பாக இவர்கள் அருளியதை பார்த்துவிட்டு நாம் புராணத்துக்கு செல்வோம். நம்பியாண்ட நம்பிகள் அருளிய திருத்தொண்டர் திருவந்தாதி. செய்தவர் வேண்டியது யாதும் கொடுப்ப சிவன் தவனாய் கைதவம் பேசி நின் காதலியை தருக என்றாலுமே மைதிகள் கண்ணியை ஈந்தவன் வாய்ந்த பெரும் புகழ் வந்து எய்திய காவிரி பூம்பட்டினத்துள் இயற்பகையே. இதுபோல உமாபதி சிவம் கொற்றவன்குடி உமாபதி சிவம் திருத்தண்ட புராண பயன் என்னும் திருத்தொண்டர் புராண சாரம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். 63 நாயன்மாருக்கும் ஒரு பாடலாக எழுதியிருக்கிறார், எழுதி அருளி செய்திருக்கிறார். இயற்பகை நாயனாருக்கான பாடல். எழிலாரும் காவிரி பூம்பட்டினத்தில் இயல் வணிக இயற்பகையார் இருவர் தேட அடலாய பிரான் தூர்த்த மறையோனாகி தூர்த்த வேடம் ஆயிழையை தரவேண்டி அணைய வையன் கடலார பணிந்து மனைக்கற்பின் மேன்மை காதலியை கொடுத்து அமர் செய்து கருத்தால் வந்த பிழையாரும் சுற்றமெல்லாம் துணித்து மீள பிஞ்சகனார் அழைத்தருள பெற்றுள்ளாரே என்று சொல்கிறார். நம்ம சேக்கிழார் அருளி செய்த முதல் பாடல் கவனி பார்க்கலாம். பாடல் 1. சென்னி வெண்குடை நீட நபாயன் திருக்குலம் புகழ் பெருக்கிய சிறப்பின் மண்ணு தொல்புகழ் மருத நீர் நாட்டு வயல் வளந்தர இயல்பினில் அளித்து பொன்னி நன்னதி மிக்க நீர் பாய்ந்து புனரி தன்னையும் புனிதமாக்குவதோர் நன்னெடும் பெரும் தீர்த்தம் முன்னுடைய நலம் சிறந்து வளம் புகார் நகரம். சென்னி வெண்குடை நீர் அனபாயன். சென்னி வெண்குடை வெண் கொற்றக்குடையுடைய அனபாயன் திருக்குளம். சோழர்களுக்கு காவிரி பூம்பட்டினம் பூம்புகார் என்ற நகரம் மிகவும், அந்த நகரத்தை பற்றி குறிப்பிடுகிறார். புகார் நகரம் சோழர்களுக்கு தலைநகராக விளங்கி இருக்கிறது. சோழர்கள் முடிசூட்டு கொள்ளும் சிறப்பு பெற்றிருந்தது. அனபாய சோழன் குறிப்பிடுகிறார் என்றால் அனபாய சோழ மன்னிடம் அருள்மொழி தேவராக என்ற பெயரில் சேக்கிழார் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். ஆகவே அதனை நினைவு கூறுகிறார். தென்னி வெண்குடை நீடு அனபாயன் திருக்குளம் புகழ் பெருக்கிய சிறப்பின் மண்ணு தொல்புகழ் மருத நீர்நாட்டு நிலை பெற்ற பழமையாக புகழினுடைய மருத நீர்நாட்டு வயல் வளர்ந்து. அந்த காவிரி எப்படி வருதான், வயல் பரப்புக்கெல்லாம் நீர் கொடுத்து உயிரினங்கள் விலங்குகள் மனிதர்கள் எல்லாருக்கும் நீர் அளித்து விட்டு அந்த புண்ணியமான அந்த பொன்னி நதி மிக்க நீர் பாய்ந்து புனரி தண்ணி, புனரி என்றால் கடல், புனரி தன்னையும் புனிதமாக்குவதோர் நன்னடும் பெரும் தீர்த்தம் உன்னுடைய நலம் சிறந்தது வளம் புகார் நகரம். இந்த வளம் தீர்த்தம் மூர்த்தி தீர்த்தம் சொல்றோம்ல, அது மாதிரி இந்த பொன்னி இந்த காவிரி பூம்பட்டினத்துக்கு இந்த காவிரி நகரம் காவிரி நதி சிறப்புடையது, சிறப்பு சொல்றாரு. இதுல ஒரு குறிப்பா ஒரு செய்தியை சொல்றாரு. அதான் சேக்கிழார் யுக்தி. புனரி தன்னையும் புனிதமாக்குவதோர் நன்னடும் பெரும் தீர்த்தம். கடல் எவ்வளவு பெரியசு. இந்த காவிரி அங்கங்க தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு கால்வாய் வெட்டுவாங்க, விவசாயத்துக்கு எடுத்துக்குவாங்க, குளங்களுக்கு போவது அங்கங்க எல்லா இடத்துப்போ கொஞ்சமா குறுகிதான் வரும்பாங்க. ஒரு இது விரல் அழகெல்லாம் சொல்றாங்க, ரொம்ப குறுகியதான் சேரும். அந்த நீர் ஒரு கடலை சுத்தமாக்குது என்று சொல்றார். இதே வரலாற்று நோக்கில் ஒரு பெண் பின்னாடி வரப்போகுது, இப்ப வரலாற்றுல இறுதியில வருது, அவருடைய நாயனாருடைய மனைவி ஒரு பெண் காவிரி போன்றவள் கடல் போல சுற்றம், அவங்களை எல்லாம் தூய்மையாக்கி எல்லாருக்கும் முத்தி கொடுக்க போறான். அதை குறிப்பா சொல்றாரு. அதான் சேக்கிழாரோட அர்த்தி. நன்னடும் பெரும் தீர்த்தம் முன்னாடியே நடந்திருந்து வளம் புகார் நகரம் என்று தன் நாயனார் ஊரை பற்றி சொல்கிறார். புனரிதனையும் புனிதமாக்குவதோ புனரி ஒரு பெண் கடல் போல தோன்றும். 2வது பாடல். அக்குலப்பதி குடிமுதல் வணிகர் அளவில் செல்வத்து வளமையின் அமைந்தார் சக்கர் வெண்பிரை தடையாவர் அடிமை திறத்தின் மிக்கவர் மறைச்சிலம்படியார் மிக்க சீரடியார்கள் யார் எனினும் வேண்டும் யாவையும் இல்லை என்னாதே இக்கடற்படி நிகழ முன் கொடுக்கும் இயல்பின் நின்றவர் உலகியற்பகையார். அக்குலப்பதி குடிமுதல் வணிகர், வணிகர் குலத்து தோன்றியவர், அளவில் செல்வத்து வளமையின் அமைந்தார், செல்வத்துக்கு குறைவில்லை, அளவற்ற செல்வத்தை பெற்றிருந்தார். செக்கர் வெண்பிறை சடையவர், சிவபெருமான் சிவந்த மெனியுடையவர், வெண்பிறையினை சடையில் சூடியவர், அவரது அடிமைத்தரத்தின் மிக்கவர், அவருக்கு தம்மையே அடிமையாக பூண்டவர். மறைச்சிலம்படியார், வேதங்களை சிலம்பா அணிந்திருக்காரா சிவபெருமான். மறைச்சிலம்படியார் மிக்க சீரடியார், அந்த சிவபெருமானுடைய அடியார்கள் யார் எனினும் வேண்டும், யார் என்ன கேட்டாலும்
வேண்டும் யாவையும் இல்லை என்னாதே இக்கடற்படி நிகழ முன் கொடுக்கும் இயல்பு நின்றவர் உலக ஏற்பகையார் அப்படிங்கிறார். அதான் அந்த வரி அப்படியே எடுத்துக்கிட்டார். திருத்தொண்ட தகையில வர வார்த்தை இல்லை என்னாதே அப்படியே கையாண்டிருக்கிறார். இப்போ தொடர்ந்து கேட்கிறான், பிறகு தெரியும் என்று சொல்லலாம். உடனே இல்லை என்னாது உடனே கொடுக்கிறாராம். கடற்படை நிகழும் முன் கொடுக்கும். இது நம்ம நம்ம எல்லாம் யோசிப்போம். பற்று உள்ளவங்க நம்ம யோசிப்போம். இருப்பவர்கள் உலக இயல்பு பொருந்தும். உலக இயல் இருப்பவருக்கு உலக இயல்பு. உலகத்தார் பற்றோடு இருப்பார்கள். இவர் பற்று இல்லை என்று குறிப்பிடுகிறார். நாயன்மார் பற்று இல்லாது இருப்பார். எல்லா உடைமைக்கும் தன்னிடமுள்ள எல்லா உடைமைகளும் எனது 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 என கொள்ளும் உலக இயல்பு. இது இயற்கை. நம்ம என்ன நம்மள்ட்ட உள்ள நம்மளது நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் எனது எனது என கொள்ளும் உலக இயல்பு. அந்த உலக இயல்புக்கு பகையானவர் என்று குறிப்பிடுவதால் கொடுக்கும் இயல்பின் நின்றவர் உலக இயற்பகையார். ஆனால் அவருக்கு பேரின் சொல்ல இயற்பகையார் குறிப்பிட்டு பாடிட்டு வர்றார். 3வது பாடல். ஆறு சூடிய ஐயர் மெய்யடிமை அளவிலாததோர் உளம் நிறை அருளால் நீரு சேர் திருமேனியர் மனத்து நினைத்த யாவையும் வினைப்பட முடித்து மாறிலா நன்னெறியினில் விளங்கும் மனம்புரி மகிழ்ச்சியினில் வந்த பேரலாம் அவர் ஏவின செய்யும் பெருமையே என பேணி வாழ்நாளில். ஆறு சூடிய ஐயர் கங்கை சூடிய சிவபெருமானுக்கு மெய்யடிமை செய்வதற்கு காரணமாயும் அளவில்லாதர் உள்ளம் நிறைய அருளால் உள்ளத்தில் நிறைந்த அளவற்ற திருவருளின் வழித்தாயும் திருநீற்றை அணிந்ததாயும் நீர் சேர் திருமேனியர் திருநீற்றை அணிந்ததாகவும் உள்ள திரு உடம்பினுடைய அடியவர்கள் தம் திருவுள்ளத்தில் உளங்கொள்ளும் செயல்களை எல்லாம் அவர் திருவுள்ளம் நிறையுமாறு ஆற்றி மாறிலா நெறியில் வழங்கும் மனையரம் புரிந்து மகிழ்ச்சின்னு வந்த கொடுக்கத்துல மகிழ்ச்சி பெற்றார். கொடுத்து இன்பம் பெறுகிறார்ல சொல்றோம்ல. இல்லாத ஆற்றி மாறுபடுதல் இல்லாத ஒழுக்க நெறியில் நிலை பெற்று விளங்கும் இல்லறத்தை நடத்துகின்ற இன்பத்தால் வந்த பெரும் பேரெல்லாம் அவ்வடியவர்கள் அதனை விரும்பி செய்து வருகின்ற காலத்தில் நாயன்மார் இவ்வாறு வாழ்கின்ற காலத்தில் ஒரு நாள் ஆயும் நுண்பொருளாயும் வெளியே அம்பலத்தில் என்று ஆடுவார் உம்பர் நாயகைக்கும் அகுது அறியவோ பிரியா நங்கை தான் அறியாமையோ அறியோ தூய நீரு பொன்மேனில் விளங்க தூர்த்த வேடமும் தோன்ற வேதியராய் மாய வண்ணமே கொண்டு தம் தொண்டர் மறாத வண்ணமும் காட்டுவான் வந்தார். ஆயும் நுண்பொருளாகிங்கிறார். ஆய்ந்து தெளிவார்க்கு நுண்ணிய பொருளாக இருந்து உயிருக்கு உயிரா இருக்கிற சிவபெருமான் அதான் நுண்பொருள். வெளியே அம்பலத்தில் என்று ஆடுவார். அப்படி ஸ்தூலமாக வரக்கூடிய வல்லமை உடையவர் பரவெளியாக இருப்பார், அருவமாக இருப்பார், உருவமாக இருப்பார், அருவுருவமாக இருப்பார். சொரூபத்தில் பரவலியாக இருக்கின்ற அவர்தான் சகலத்திலே அம்பலத்தில் நின்று ஆடுகின்றார். அப்படி வந்தவர் பிரியா நங்கைதான் உம்பர் நாயைக்கும் அகுது அறியவோ பிரியா நங்கைதான் அறியாமையோ அறியோம். எனக்கு தெரியாதுப்பா, அம்மாவுக்கு தெரியாம வந்தார், எப்படி வந்தான்னு தெரியல அப்படிங்கிறார். கை வச்சுறார். பிரியா நங்கை அவங்க பிரியாம இருப்பாங்க, அவங்களுக்கே டிம்கி கொடுத்துட்டு வந்துட்டார். சொருவது பிரியா நங்கை தான் அறியாமையோ எப்பொழுதும் பிரியாதவர் அம்மையார் அவருக்கே தெரியாமல் வந்திருக்கிறார். தூய நீரு பொன்மேல் விளங்க தூர்த்த வேடமும் தோன்ற வேதியராய். தூர்த்த வேடம் என்பது இதுல நாசுக்கா சொன்னா கொஞ்சம் ஷோக் பேர் வழின்னு சொல்லலாம். சென்ட் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஜாலியா இருக்கிற பேர் வழி மாதிரி வந்திருக்காரு. கையில மல்லிகைப்பூன்னு சொல்லலாம். இப்ப அவரு சீக்கிய சேவரையில கொஞ்சம் காமுகன் இந்த நகைக்குறி அப்படியெல்லாம் போட்டிருக்காரு. இப்ப தூர்த்த வேடம்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான அடியார். ஆனா திருநீர் அணிந்திருக்கார். இந்த வேடத்துக்கு இவர் இது பண்றார். மாய வண்ணமே மாறு வேடம், தொண்டர் மறாத வண்ணம். அதில் நாயனாரை சோதனை செய்ய வரவில்லை. நாயனாரை பற்றி சிவபெருமானுக்கு தெரியும். அவரது பெருமை உலகுக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கிறார். தொண்டர் மறாத வண்ணம் காட்டுவான். மறாத வண்ணம் நாயனார் மறுக்காமல் கொடுக்கும் திறம், அந்த வண்ணத்தை இயல்பினை உலகிற்கு காட்ட வந்தார். பெருமானுக்கு தெரியும் இவர் எப்படிப்பட்டவர்னு. அதனாலதான் அவர் உலக தெரிய வைக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. மறாத வண்ணம் இல்லையே என்ன கொடுக்கிற அந்த திறத்தினை, அந்த சிறப்பினை, பெருமையினை உலகு காட்டுவதற்காக வந்திருக்கிறார் என்று சொல்கின்றார். 5வது பாடல்.
வந்து தன்புக வந்து என்ன பண்றார்? வந்து தன்புகார் வணிகர்தம் மருகின் மருங்கி இயற்பகையார் மனை புகுத எந்த எம்பிரான் அடியவர் அணைந்தார் என்று நின்றதோர் இன்ப ஆதரவால் அன்பின் மன மிக்கவ வரசார மிக்க அர்ச்சனைகள் முன் செய்து எந்த எம்பெரும் தவத்தினால் எங்கோ இவர் எங்கெழுந்து அள்ளிதென்றார். அவர் வந்த உடனே அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஆயிட்டுது. ஏன்னா நம்ம அடியாரை தேடி போகல, அவரே அடியாரை தேடி வந்திருக்காரே. அடியாரை சிவமாகவே கருதி வழிபாடு செய்கிறார். வந்தவருக்கு அர்ச்சனை எல்லாம் செய்யறாரு. வந்து தன் புகார் வணிகர் தம் மருகின் மருங்கி ஏற்பகை மயர் மனப்புகுத. இயற்பையார் வீட்டுக்கு வர்றாரு அடியார். எந்த எம்பெருமான் அடியவர் அணைந்தார் என்று நின்றது. அடியார் வந்துட்டாரேன்னு சொல்லி இன்ப ஆதரவால் இரவாத இன்ப அன்பு வேண்டிங்கிறாங்களே காரைக்காலமே. இன்ப அன்பு இன்ப ஆதரவால் மிக மிக மிக்க அர்ச்சனை முன் செய்து எந்தையும் பெருத்தவைத்தினால் என்னன்னா தவம் செய்ததுனால இவ்வளவு பெரிய. ஏன்னா அவருக்கு தினம் தர்மம் செய்தான அடியவருக்கு தொண்டு செய்தே பழக்கப்பட்டவர். உரித்திர பல்கணத்தாருக்குன்னு சொல்றாங்களே இதுல மட்டிட்ட புண்ணிய பாடல். அது மாதிரி தினம் மாகேஸ்வரபதி செய்கிறவர், அடுத்தது அடியார் தொண்டு செய்கிறவர். அப்படிப்பட்ட சேர்ந்து செய்வதற்கு அடியாரே தம்மை தாழி வந்திருக்கிறாரே என்று உளம் மகிழ்ந்து இருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். என்று கூறிய ஏற்பகையார் முன் எய்தி நின்றவ கைத்தவ மறையோர் கொன்றை. கைத்தவம்னா டூப்ளிகேட், அதாவது பொய் வேடம். என்று கூறிய ஏற்பகையார் முன் எய்தி நின்ற அக்கைதவ மறையோர் கொன்றைவார் சடையார் அடியார்கள் குறித்து வேண்டின குணமென கொண்டே ஒன்று நீர் எதிர் மறாது வந்தளிக்கும். ஆமா லதாமா. உண்மை கேட்டு நும்பால் ஒன்று வேண்டி இன்று நான் இங்கு வந்தனன் அதனுக்கு இசையலாமெனில் இயம்பலாம் என்றார். அடியாரே நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களேன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ந்திருக்க நாயனார். அப்ப சிவபெருமான் பேசுறார். ஏதி நின்ற கைதோ மறையோர் கொன்றைவார் சடையார் அடியார்கள் குறித்து வேண்டின குணமென கொண்டே. நீ அடியார்கள் எதை கேட்டாலும் கொடுப்பேன் நான் கேள்விப்பட்டேன்பா. நான் எதிர்மாறாது கேட்ட உடனே கொடுத்துருவேன். நாளைக்கு தர்றேன், பார்க்கலாம், கொஞ்சம் யோசிக்கலாம், அந்த இதெல்லாம் கிடையாது. எதிர்மறாது எதிர்ப்பு தெரிவிக்காது என்றெல்லாம் சொல்லாமல் இது உலகத்துல சொல்றாங்க எனக்கு. அது நான் கேள்விப்பட்டேன். அந்த உண்மையை கேட்டு குறித்து வேண்டி குணமென கொண்டே ஒன்று நீர் எதிர்மறாது வந்து அளிக்கும் உண்மை கேட்டு. உண்மைதான்ப்பா, அது உண்மை அப்படிங்கிற செய்தியை கேட்டு நான் வந்திருக்கேன். ஏன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. இவரு உடனே மாறலாம் இல்லையா? ஆமா ஐயா, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டு தான் சாமி. போன மாசம் வரைக்கும் நிதி நிலைமைலாம் சரியா இருந்தது. 2 மாதம் வரைக்கும் அப்படிதான் இருந்தது, கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப எனக்கு அவ்வளவா கொஞ்சம் வசதி படலை. நீங்க என்ன கேட்க யோசிக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் ஒரு இது இல்லை. இப்ப நம்ம எப்படின்னா நம்ம ஒரு வாய்ப்பு, ஒரு மறுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நம்ம டக்குன்னு யோசிச்சு மறுத்துருவோம். ஆனா அவர் உறுதிப்பாடு, அதுக்கு அதை சோதனை பண்றார். அதுக்கு அதை இங்க குறிப்பிடுறார். மறாது நீர் மறாது வந்து அழிக்கும் உண்மை கேட்டு நும்பால் ஒன்று வேண்டி இன்று நான் இங்கு வந்தனன். ரொம்ப மெதுவா அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆரம்பிக்கிறார் சாமி. வீட்டுக்கு வர்றாரு. வந்துட்டு நீ உன்னோட பெருமை தெரியும், நீ எல்லாரும் கொடுப்ப, அதை நான் அதுக்காக நான் கேட்டு வந்திருக்கேன். அதனுக்கு இசையலாமெனில் இயம்பலாம். நீ அதுக்கு ஒப்புக்கொண்டால் இசைதால் நான் இயம்பலாம், நான் என்னவென்னு கேட்கிறேன் என்று சிவபெருமான் கூறுகிறார். சிவபெருமானாக அடியார் கூறுகிறார். 7வது பாடல். என்ன என்று சொல்ல அவ்வுரை கேட்டு இயற்பகையார் யாதும் ஒன்று என் பக்கல் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை ஐயமில்லை. நோ டவுட், இதுல சந்தேகமே இல்லை. நீர் அருள் செய்யும் என்ன நீங்க கேளுங்க. மண்ணு காதல் உடனே அவரு கேட்க ஆரம்பிச்சிடறாரு. இவரு நாயன்மார் கேட்கிறாரு. யாதும் ஒன்று என் பக்கல் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர் உடைமை. இப்ப இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம். எண்ணற்ற உடைமை எல்லாமே அடியவர்களுக்காக வச்சிருக்கேன், சிவபெருமானுக்காக வச்சிருக்கிறேன். என்னோட வச்சிருக்கேன், என்னட்ட கொடுத்து வச்சிருக்காங்க, அவங்க வரும்போது கொடுத்துடணும். இப்ப என்கிட்ட என் பக்கம் உண்டாகில், இப்ப திடீர்னு ஹெலிகாப்டர் கேட்டாரு, சோழ ராஜ்யத்தை கேட்டான்னு இவர் எங்க நாயன்மார் கொடுக்க முடியாது. என்கிட்ட என்ன இருக்கோ அந்த பொருளை கேளுங்க, நான் கொடுக்குறேன். அது நான் கொடுக்கறதுக்கு நான் கேரண்டி, அதுல நான் மாற மாட்டேன் என்று உறுதியாக ஏற்பகையார் சொல்கிறார். இதுல இருந்து ஐயம் இல்லை. மண்ணு காதல் என்றும் நிலைத்த. இப்ப சாமி கேட்கிறார், அடியவரா கேட்கிறார்.
நீர் அருள் செய்யும் என்ன நீ கேளுன்னு சொல்லவும் நான் அடியவர் வேதியர் கேட்கிறார். மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தது இங்கு என அந்த எதிரே சொன்ன போதிலும், உன்னோட மனைவியை கேட்டு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு. சொன்னதுக்கு எப்படி இருக்கணும் ரியாக்ஷன்? முன்னையின் மகிழ்ந்து. இப்ப நமக்கு ஒரு நிமிஷம் யோசிப்போம். யாருக்குமே பொதுவா மனைவி கேட்கிறாரு, கொஞ்சம் யோசிக்கலாம். முன்பு அந்த அடியார் வந்தார், மகிழ்ச்சி அடைந்தார். நம்ம கூப்பிடாம அடியார் வந்திருக்காருங்கிற மகிழ்ச்சி அடைந்தார். இப்போது அடியார் இதை கேட்டவன முன்பு மகிழ்ந்துங்கிறார் சேர்க்கிறார். முன்னையின் மகிழ்ந்து தூய தொண்டனார் தொழுது உரை செய்வார். அவரை தொழுது வணங்கி சொல்றாராம். மனைவி கேட்டாரு இதெல்லாம் இல்ல, அதாவது அவர்கிட்ட உள்ள பொருள் அவரோட உடம்பை கொடுத்துடணும் அந்த மகிழ்ச்சியில் சொல்றார். இதெல்லாம் எப்படி வரும்னாக்கா, பற்றுகள் இழந்த நிலையில் நாயன்மார் இருக்கிறார். அதனால சொல்ல முடியும். பற்றின்மை என்றால் சிலவற்றில் பற்று உண்டு, சிலவற்றில் பற்றில்லை. நம்ம சிலதெல்லாம் சொல்லிருப்போம், சாமி அந்த பொண்ணு பவுன் கேட்காதீங்க சாமி, பணம் எல்லாம் எது வேணா கேளுங்க, சாப்பாடு எது வேணா கேளுங்க அப்படிம்போம். உடை வேணா கேட்காதீங்க இப்போதைக்கு இல்லை அப்படி சொல்லுவோம். நம்ம எல்லாம் கண்டிஷன் போடுவோம். அவருக்கு எந்த இதுவுமே பற்று இல்லை. சிவம் சிவம் அடியார் தொண்டு தான். பற்றற்ற இழநிலையை அவ்வாறு கூற முடிகிறது. சிவபெருமானுக்கு அடிமை என்ற பிறகு அவரிடம் உள்ளது எதுவுமே அவருக்கு உரிமை இல்லை. கொடுத்து வச்சிருக்கிறது தான் உரிமை. வச்சுட்டு வந்தவன யார் கொடுக்கணுமோ கொடுத்துடணும் என்று நினைக்கிறார். இதுதான் நிறைய சிக்கலான நெருடலான இது முக்கியமான பாடல். இதெல்லாம் இப்ப மிலிட்டரிலாம் சொல்லுவாங்க, ராணுவ அதிகாரி ஒரு வீரர்கிட்ட இருந்து சொன்னாலே ஒரு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண சொன்னா அவர் அதை உடனே செயல்படுத்தணும். அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தா, கேள்வி கேட்டுட்டு இருந்தாக்கா அது தப்பா சொன்னாலும் அவர் உயர் அதிகாரி சொன்னா அதை உடனே செயல்படுத்தணும். அது அடிமை தரும். அது மாதிரி கணவனிடம் மனைவி தன்னை அடிமையாக ஒப்படைத்து அந்த காலத்து நிலை. நாயன்மார் மனைவி என்ற அடிமை கிடையாது, உடைமை என்பதும் கிடையாது, எதுவும் கிடையாது. தானே சிவனுக்கு அடிமை. இப்ப நம்ம உயிருக்கு நம்ம உயிர் அவர் கண்ட்ரோல்ல கிடையாது. யாரோட உயிர் அவர் கண்ட்ரோல்ல கிடையாது, அவரோட இதுல கிடையாது. அப்ப என்ற நினைப்பில் இருக்கிறார். அதனால சிறு தொண்ட நாயனாரோட அவர் பிள்ளையை அறிய முடிஞ்சது. மனைவி இருக்காங்க, இப்ப பிள்ளை இருக்கு. மனைவியோட உயிரோ பிள்ளையோ நமக்கு தெரியாது, நமக்கு கையில கிடையாது. அவங்கவுங்க உயிர்கள் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ப, நல்வினை தீவினைக்கு ஏற்ப அவங்க அனுப்பி போக வேண்டியதான். அதனால எந்த இது உயிருக்கு அவருக்கு ஆதாரம் கிடையாது. அதனால அறிஞ்சிடுறாரு. அடியாரது உடமையில நாம் வைத்துள்ளோம், அடியார் வந்து கேட்கும்போது கொடுத்து விட வேண்டும், அவ்வளவுதான். இது அவரது நிலை. இதெல்லாம் பொது அர்த்தமாக கருதி விடக்கூடாது. இது சிறப்பு அறம் என்று நாம் சொல்ல வேண்டும். இதுதான் இந்த நாயனோட சிறப்பு. குழந்தையை வெட்டி கேட்கிறாங்க பாருங்க, சிறுத்தொண்டா இருக்கு. அது அந்த உயிர் மேல அவருக்கு கொஞ்சம் கூட சொந்தம் இல்லை. அதனாலதான் அவர் அறிஞ்சிடுறாரு. சாமி கேட்கிறாரு, கொடுத்துடணும். நிறைய சொல்லலாம். வேறு யாராவது கேட்டுதான் மறுத்திருப்பார். அவருக்கு அருள் நெறி உணர்த்தி இருக்கு. வந்தது சிவபெருமத்து தூர்த்த வேடமா இருந்தாலும் அவர் திருவருள் சிவத்தை உணர்த்தி இருக்கிறது. இப்ப மனைவி கேட்கும்போது ஒருத்தர் கோவம் வரும். வேறொரு ஆள்னா கொஞ்சம் யோசிக்கலாம், கொஞ்சம் சுதாரிச்சுக்கலாம். ஏன்னா அவர் போர்த்திடம் கொண்டவர், மனைவியை காக்க வேண்டிய கடமையில் உள்ளவர். அவர் போர்த்திடம் கொண்டவர். சண்டை போடலாம், எதிர்த்து பேசலாம். ஆனா அவரோட பார்வையில அடியார் கேட்கிறார், கேட்டதும் கொடுக்க வேண்டும். வந்திருக்கிறவர் சிவனடியாராக பார்க்கிறார், சிவமாகவே பார்க்கிறார். அவருடைய பார்வை திறம் வேறு, நாம் பார்ப்பது வேறு. அதுதான் நாயன்மார். அவர் எங்கிருந்து பார்க்கிறார் என்று எண்ணும் பொழுது அந்த காட்சி தெரிகிறது. நம்ம பார்வைக்கு அந்த காட்சி தெரியாது. அதனால நம்மிடம் உள்ளதே என்று மகிழ்ந்தாராம். நீங்க என்கிட்ட உள்ளதை கேட்டீங்களே என்று சொன்னாராம். 8வது பாடல். இது எனக்கு முன்பு உள்ளதே வேண்டி எம்பிரான் செய்த வேறு எனக்கு என்ன கதுமென சென்று, கதுமென வேகமா போய் தம் மனை வாழ்க்கை கற்பின் மேம்படு காதலியாரை. ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி கிடையாது, மாசுக்கு சண்டை போடுறாங்க அப்படி இல்லை. கற்பின் மனை காதலியாரை, கற்பின் மேம்படு காதலியாரை விதிமன குளமடந்தை என்று உனை மெய்த்தவர்க்கு நான் கொடுத்தனன் என்ன என்று சொல்ல மதுமலர் குடல் மனைவியார் கலங்கி மனம் தெளிந்த பின் மற்ற இது மொழிவார். இது எனக்கு முன்பே உள்ளதே வேண்டி, இது எனக்கு முன்பே இருந்ததே, நீங்க கேட்டு இருந்ததே நீங்க கேட்டீங்களே, எம்பிரான் செய்த பேர் எனக்கு என்ன, நான் இதுக்கு நான் என்ன தவம் பண்ணியிருக்கணும் என்று அப்படி பெருமை கொள்கிறார். கதுமென சென்று உள்ள போய் மனைவிட்ட சொல்றார், தம் மனை வாழ்க்கை கற்பின் மேம்படு காதலியாரை. அதுவும் அவர் யார், விதிமனக்குள்ள மடந்த இன்றுனை. அது சொல்றார், நான் நினைப்பத்தார், நம்ம விதிப்படிதான் திருமணம் செய்து கொண்டோம். இன்னைக்கு அடியார் கேட்கிறார், அடியாருக்கு நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார். கொடுத்தனன் என்ன. அவங்க கலங்குறாங்க. மதுமலர் குழல் மனைவியார் முதல்ல கொஞ்ச நேரம் கலங்குறாங்க, அப்புறம் தெளிகிறாங்க. எப்படி தெளிகிறாங்கன்னா, அவங்களும் சிவத்தொண்டு பண்றாங்க, சாமியா கணவரோட சிவத்தொண்டுக்கு உறுதுணையா இருக்காங்க. கற்பின் மேம்படு காதலியார், கற்பிலே மேம்பட்டு சிறந்து விளங்கும் தம் மனைவியார்.
காதலியான அன்பு செலுத்திக் கொண்டே இருப்பார். நாயனார் செய்கின்ற தொண்டுக்கு ஆதாரமாக விளங்குவார். அம்மையாரால் நாயனாருக்கு இல்லையே என்னாது கொண்ட அந்த பெருமை மேம்பட போகிறது. அவர் மறுத்திருந்தால் நாயனார் கொள்கை அடிபட்டு போயிருக்கும். இப்ப நாயனாருக்கு இந்த புகழ் வந்திருக்காது. அவருடைய கொள்கை இந்த விதவே முறிஞ்சிருக்கும். இல்லைன்னா கொடுத்துட்டு இருந்தாருப்ப ஒரு அடியார் வந்து மனைவியை கேட்டாரு, கொடுக்க முடியாது. அந்த டைம்ல மட்டும் அவரால் கொடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதுக்காக அவங்க உடனே எதனால தெரிஞ்சாங்கன்னா அவங்க சிவம் உணர்த்துது, உள்ள இருந்து வருது. பயப்படாத நான் இருக்கேன். ஏன்னா அவங்களும் சிவன் வழிபாடு பண்றாங்க இல்லையா. அதோட எல்லாம் நாயனார் ஒன்று செய்கிறார் என்றால் அதில் நன்மை இருக்கும் என்று கருதினார்கள் அம்மையார். அடியார்கள் யார் வந்து எதிர்காட்டாலும் மறுக்காத கணவரது சீலம் உணர்ந்தவர்கள். அவரோட அந்த பேரை நம்ம காப்பாற்றணும். அதுக்காக அவங்க முதல்ல கலங்கினாங்க, அப்புறம் தெளிஞ்சிட்டாங்க. உள்ளூர் இன்னொன்று வந்து சிவபெருமான் யாம் இருக்கிறோம் என்று அவங்க திருவருள் உணர்த்தி இருக்கார் சாமி. அதனால அவங்க தெளிந்தார்கள். ரொம்ப சிறப்பான பாடல். மதுமலர் குடல் மனைவியார் கலங்கி மனம் தெளிந்த பின் மற்ற அது மொழிவார். அப்ப மனைவி பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்று நீர் எனக்கு அருள் செய்தது இதுவேல் என் உயிர்க்கு ஒரு நாத. உயிர்க்கு ஒரு நாதங்கிறாங்க. நம்ம உடலுக்கு நாதங்கிறோம். உயிருக்கு உயிர, அதாவது ஆன்மா தான் பேசப்படுகிறது. உயிர்க்கு ஒரு நாத நீர் உரைத்தது ஒன்றை நான் செய்யும் அத்தனை அல்லால் உரிமை வேறுள்ளதோ. நீங்க சொல்ற செய்யறதுக்கு மாறாக செய்யறது எனக்கு உரிமை இருக்கோ வேறு உள்ளதோ. எனக்கு என்று தன் தனிப்பெருங்கணவரை வணங்குறாங்களாம். நீங்க சொல்றதுக்கு மாறுபட்டு நான் மறுப்பு சொல்ல முடியுமா? நீங்க எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும் என்று வணங்குகிறார்கள். கணவரை வணங்குகிறார்கள் என்று தன் தனிப்பெருங்கணவரை வணங்க. உயர்ந்த நிலையில வச்சிருக்காங்க கணவரை. தனிப்பெருங்கணவரை வணங்க தாழ்ந்து தொண்டனார் தாம் எதிர் வணங்க. இப்ப நாயனார் வணங்குறாரு. நாயனார் மனைவி வணங்குறாரு. எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா இப்ப மனைவி ஒருத்தட்ட கொடுத்துட்டாருன்னா அடுத்த அவருக்கு உரிமை இல்லை. இன்னொருத்தருக்கு பொருள் ஆயிட்டாங்க அவங்க. அதனால மனைவியார வணங்குறாங்க. நாயனார் ஏப்ப நாயனார் வணங்குறாரு மனைவியார். தொண்டனார் தாம் எதிர் வணங்க சென்று மாதவன் சேவடி பணிந்து. அம்மையார் போய் அவங்க என்ன பண்ணாங்க, இவங்களை வணங்குறாங்க. சாமியோட திருவடி வணங்குறாங்க. அடியாரோட திருவடி வணங்குறாங்க. திகைத்து நின்றல் திருவினும் பெரியாள். ரொம்ப முக்கியமான பாடல், கவனமா கேட்கணும். இன்று நீர் எனக்கு அருள் செய்து இதுவே அருள் செய்தது. வேறொரு பெண்ணா இருந்தா என்னையா இப்படி போய் தள்ளி விட்டியன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு செய்கிறாயே, என்ன வேற ஏதாவது சொல்லி அனுப்பியிருக்க வேண்டியதானே என்று மாற்று உரைத்திருப்பார்கள். இவங்க அருள் செய்தது அப்படிங்கிறாங்க. செடியில் உள்ள பூ வந்து செடி நினைக்குமா, இந்த பூ வந்து சிவனுக்கு உதவ வேண்டும், அதனால அது முக்தி கிடைக்கணும், எனக்கு முக்தி என்ற செடிக்கு முக்தி கிடைக்கும், ஒரு அடுத்த மேம்பட்ட நிலை கிடைக்கும்னு நினைக்குமா. இதுபோல அவங்க செய்த செயலால் நான் ஒப்புக்கொள்வதால் நான் செய்கின்ற காரியத்தால் நாயன்மாருக்கு பெருமை கட்டுமே, அவருக்கு உயிருக்கு மேன்மை கட்டுமே என்ற அளவில் அவர்கள் சிந்திக்கிறார்கள். உரிமை வேறுவதோ, தங்கள் கட்டளை நிறைவேறுவதை தவிர எனக்கு ஏதாவது உரிமை இருக்கிறதோ என்று சொல்கிறார்கள். உரிமை உள்ளதோ எனக்கு என்று தன் தனிப்பெருங்கணவரை வணங்குறாங்க. அவரு இவங்க அம்மையார் வணங்குறாங்க. அம்மையார் சிவர் வந்து அடியவருடைய திருவடி வணங்குறாங்க. பார்த்தா சேவடி பணிந்து பார்த்துட்டாங்க அவங்க. இது சாதாரண திருவடி இல்லையே, இது சிவபெருமான் திருவடி. அவங்களுக்கு உணர்வு குறிப்பான உணர்ந்துடுது. ஏன்னா அவங்க கற்பின் அதுதான் அவங்க கற்போட பெருமையினால அவங்க அவருக்கு சிவபெருமான் திருவடி இருந்தது. இன்னொன்னு வந்து கணவனின் பெருமை. இப்ப இந்த திருமாலையே உதாரணம் எடுத்துக்கலாம். திருவினும் பெரியாள்ங்கிறார். திருவினும் பெரியாளுக்கு பல பொருள்கள் சொல்றாங்க. மகாலட்சுமியோட உயர்ந்த நிலையில அம்மையார் செய்த காரியம் என்ற அளவில் வருகிறது. கணவருக்கு ஒரு பெருமை என்றால், இப்போ நம்ம உலகையில எடுத்துக்கிறோம். இந்த பசங்க எல்லாம் கிரிக்கெட் ஆடுறாங்க. கணவர் கிரிக்கெட் ஆடுறாரு, கணவர் ஜெயிச்சிட்டார், நிறைய ரன் அடிச்சாரு, வேணாத மேட்ச்னா அவங்க 4 வீட்டுல சொல்லுவாங்க. ஒண்ணுமே இல்லைன்னா இது பால் அவுட் ஆகிட்டு வந்துட்டுது. இது ஒரு இகழ்வுன்னா அது தாழ்வாதான் இருக்கும் மனைவிக்கு. கணவருடைய பெருமை இவங்களுக்கு பெருமை. திருமால் வந்து திருவடியை காண தேடுறாரு, போறாரு. சிவபெருமான் திருவடியை காணல. மற்றவங்க சொல்றாங்க, என்ன உங்க வீட்டுக்கார் போனாராமே, பார்க்கலையாமே, அப்ப இவங்களுக்கு தலைக்குனி தானே. அப்படிப்பட்ட நிலையில இவங்க வந்து அப்படிப்பட்டவங்க இவங்க கணவருக்கு பெருமை சேர்த்து கொடுக்குறாங்க. கணவர் பெருமை இல்லையே எனாது கொடுக்கிற அந்த அறத்தை திறந்து நிற்கிறார். அதற்கு நாம் உறுதுணையாக இருக்கிறோம். கணவருக்கு எவ்வளவு பெருமை சேர்க்கிறார். அதனால அவர் திருவினும் பெரியாள் என்று சேர்க்கிறார், குறிப்பிடுகிறார். மிகவும் சிறப்பான பாடல்.
திருவடி, அந்த திருவடி பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரியுது. சூரபத்மன் கந்தபுராணத்தை நம்ம சிந்திச்சிருக்கோம். 2ஆம் நாள் போர். முதல் நாள் பானுக வந்துட்டு முதல் நாள் 2ஆம் பானுக வந்தப்பறம் 3ஆம் நாள் வருவான் சூரபத்மன். கச்சியப்பர் எழுதுறாரு, ஆனா என்ன தவம் பண்ணியிருக்கான்ப்பா இவன், ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன, இல்ல செத்தாதான் என்ன, முருகனோட திருவடியை பார்த்து நம்ம இதை பார்க்கறது எவ்வளவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அப்படி திருவடிக்கு எவ்வளவு அது பாருங்க. நம்ம அப்பர் சாமியால் எழுதுவார், குனித்த புருவம் கொவ்வை செவ்வாய் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பாவளம்போல் மேனியும் வினித்த முறை எடுத்த பாதம் காணப்பெற்றால் மனித்த பிறவி வேண்டுவதே இந்த மாநிலத்தில். திருவடியை பார்த்துட்டே இருந்தா எனக்கு வேற மற்ற பிறவி கூட கொடுத்தாலும் பரவாயில்லப்பாங்கிறாரு. திருவடி தாண்டகமே பாடியிருக்காரு. அரவணையான் சிந்தித்து அரற்றுமடி அறமறையான் போற்றுமடியில் அப்பர் சாமி திருவடிகள். ஸோ அந்த திருவடி பார்த்த உடனே அவங்களுக்கு எல்லாம் உணர்ந்துடுது, சரி வந்திருக்க சிவன் தான் புரிஞ்சுக்கிறாங்க. மாது தன்னை முன் கொடுக்க மாதவர் தாம் இது நான் எனச் செய் பணி என்றே இறைஞ்சி நின்றவர் தம் எதிர்நோக்கி சாதி வேதியராகிய தலைவர். சாதி வேதியர்னா சாதி பழம், சாதி வேதியர் உண்மை, உயர்ந்த சாதி பழத்துல சொல்லுவாங்கல்ல, சாதி பழம், நல்லா வாழைப்பழம் சாதி பழங்க, நல்லா உயர்ந்த சாதி பழங்கிற மாதிரி சாதி வேதியர். உயிர்களை வேதிப்பவர், செம்பை பொன்னாக்குவர், உயிர்களை இது பண்றவர். சாமி எட்டு கேட்கிறார், நான் என்ன செய்ய, நான் இப்ப என்ன செய்யணும், உங்களுக்கு கொடுத்துட்டேன், அடுத்து என்ன செய்ய வேண்டும் கட்டளை எடுங்கள் என்று ஏற்பயனான ஐயா அந்த வேதியர் பின்னாடி நிற்கிறார். எதிர்நோக்கி சாதி வேதியர தலைவர் தையல் தன்னை யான் தனி கொடு போக. இப்ப ஏற்பயனாயினார் அடியார்கிட்ட கேட்கிறாரு, சாமி நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க, கட்டளை எடுங்க என்று பணிந்து கேட்கிறார். அதற்கு சிவபெருமானாக வந்திருக்கிற அடியார் சொல்கிறார், தையல் தன்னை, இந்த பெண்ணை, யான் தனி கொடு போக, தனியா கொண்டு போறதுக்கு, காதல் மேவிய சுற்றமும் பதியும் கடக்க நீ துணை போதுக என்றார். இது வந்து உலகத்துல எப்படி எப்படி ஏத்துக்குவாங்க தெரியலப்பா, அவங்க சுற்றத்தாரெல்லாம் சுற்றி இருக்காங்க, நம்ம மனைவி அழைச்சிட்டு நான் தனியா போக முடியாது, அதனால எனக்கு துணையா நீ வரணுங்கிறார். எவ்வளவு நெருடலான சூழ்நிலை பாருங்க. தனி கொடு போக காதல்மை சுற்றம் பதியும் கடக்க, பதி ஊரையும் என்ன கடந்து போகணும், ஊர் எல்லையில வரைக்கும் விட்டுட்டு வா என்று கேட்கிறார். அவர் கேட்கிறார் என்ன செய்யணும் கேட்கிறார். இவர் இதுதான் சொல்றாரு, இந்த பெண்ணை நான் அழைச்சிட்டு, மனைவன் கூட சொல்ல, இந்த பெண்ணை நான் அழைச்சிட்டு போகணும், உன்னோட சுற்றத்தார் எதிர்ப்பார்கள், ஊர் வரைக்கும் எதிர்ப்பு இருக்கும், அது ஊரை தாண்டி போகணும் என்று சொல்கிறார். என்று அவர் அருளி செய்ய யானே முன்சை இப்போ குற்ற உணர்ச்சி சொல்றார் நாயன்மார். நான் முதலே கேட்டிருக்கணும் சாமி, இதை நீங்க நீ கேட்டதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் என்று சொல்லி அவர் உள்ள போய் போர் உடைகள்லாம் அணிஞ்சிட்டு வர்றார். கேடயம், வாள் இதெல்லாம் எடுத்துட்டு வாங்க சாமி போலாம் என்று சொல்கிறார். வாளோடு பலகை ஏந்தி வந்து எதிர் வணங்கி மிக்க ஆள் அறி ஏறு போல்வார். ஆள் அறி ஏறு போல்வார், அப்படிப்பட்ட வீரம் மிக்கவர். அவரை முன்னோக்கி, அவர் முன்போக்கி அவரை முன்னாடி போவச்சு, பின்னே தோல் இணை துணையாக போயினார். துண்ணினாரை நீலடை படமுன் கூடி நிலத்திடை வீழ்ந்த நேர்வார். வாருடன் கேடயத்தை எடுத்துக்கொண்டார். மறைவர் எதிர் வந்து தொழுது வணங்க ஆண் சிங்கத்தை ஒத்த தோட்டத்தினுடைய ஏற்பகனாயினார். அம்மா தன்னை மனைவியாக இருந்த அம்மையாரையும் அடியாரையும் முன்னேறி போக வைத்து, பின் தம் தோள்களுமே துணையாக தம்முடைய யார் வர்றவங்க சுத்தி விட்டு சுழட்டி வெட்டுறாரு, எல்லாரையும் வெட்டி இது பண்றாரு. நெடுந்தலை வரும்பொழுதே முற்பட்டு வளைத்து நிலத்தில் துணித்து வீழ்த்தியும் இவ்வாறு விருப்படையவராக சென்றார். ரொம்ப விருப்பமான சரி, நம்ம கிடைக்கிற செயல் வெற்றி பெறணும் என்கிற ஒரு நோக்கத்தோட போறார். மனைவியார் சுற்றத்தாரும் வள்ளலார் சுற்றத்தாரும், இப்ப ரெண்டு பக்கம் ஊர் ஒரே ஒரு இல்லையா, ரெண்டு பக்கம் சுற்றத்தான் வந்துருவாங்க. என்னடா ஏக்கத்தனம் பண்றங்கிற மாதிரி கேட்பாங்களாம். என்ன இப்படி அழைச்சிட்டு போற, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, இது எங்கேயாவது நடக்குமா, அது அந்த மாதிரி கூட கையை பிடிச்சி இழுக்கலாம். நீ அங்க கிடக்குறாமா, நீ வாமா, ஏதாவது செஞ்சா நீ பாட்டு பின்னாடி போற, வா நம்ம வீட்டுக்கு போலாம், வா நான் நம்ம வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போலாங்கிற மாதிரி அவங்க தரலாம். இவரோட நாயன்மார் வீட்லயுமே சொல்லலாம், நம்ம குளத்துல இது மாதிரிலாம் இல்லை, நம்ம குளத்துக்கே ஒரு பழி உண்டாக்கிட்டவள இருக்க, நீ எப்படி போற பார்க்கலாம் என்ற அளவில் அவரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வழிவிடும் துணை பின் போத வழித்துணை ஆகி உள்ளார். வழித்துணையா, சுற்றத்தாருக்கு அவருக்கு வழிவிட போகிறார், அதனால வழித்துணைங்கிறார். திருவாசகத்தில் வரும்ல, வானநாடனே வழித்துணை நாதனே, வழிவிடும் துணை பின் போத வழித்துணை ஆகி உள்ளார் சிவபெருமான். கழிவெறும் காதல் காட்டி காரிகளுடன் போம்போதில்
அந்த அம்மை அந்த மாதனை அழைத்து போகும் பொழுது, இவருடைய மனைவி அழைத்து போகும் பொழுது, அழிதகன் போகேல் ஈண்டு அவ்வருங்குலப்படியை விட்டு பழிவிட நீ போ என்று பகர்ந்து எதிர் நீர் நிறந்து வந்தார். இந்த அம்மையை விட்டு நின்னை தொடர்ந்துள்ள பழியையும் விட்டு நீ போவாயாக என்று கூறியவர் அவர் எதிரே சுற்றத்தார்கள் சூழ்ந்து வந்தார்கள். நீ எப்படி அழைச்சிட்டு போற பாக்குறேன், நம்ம நம்ம அந்த அம்மா எங்க விட்டு பண்ணா எங்க இங்க விட்டுட்டு போப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர் சுற்றத்தார் அவர்கிட்ட எதிர்க்கிறாங்க. பாக்குறா ரொம்ப கடுமையான எதிர்ப்பு, எல்லாம் எல்லாம் கடுமையான ஆயுதங்கள் வச்சிருக்காங்க. வாள், கேடயம், கத்தி, கம்பு, அருவா, என்னென்ன இருக்கணுமோ கிராமத்துல இருக்க எல்லாம் எடுத்துட்டு ரொம்ப கோபமா இருக்காங்க. மறைமுனி அஞ்சினான் போல் மாதினை பார்க்க. மறைமுனி அஞ்சினான் போல், இவர் பயப்படுறாள், நம்மால் பயப்படுறவர அஞ்சினான் போல் பயந்த மாதிரி இருக்காராம். சொல்ற மறைமுனி அஞ்சினான் போல் மாதினை பார்க்க. இப்ப இதுல ரெண்டு கவனிக்கணும். மாதும் இறைவனே அஞ்ச வேண்டா, இயற்பகை வெல்லும் என்ன. மாது சொல்றாங்க இயற்பகை, நீங்க பயப்படாதீங்க சாமி, இயற்பகை வெல்லும் அப்படிங்கிறாங்க. அரைகடல் அண்ணல் கேளா, அது கேட்கல அவரு. அடியனேனவரை எல்லாம் தரையிடப்படுத்துகின்றேன். இவர் நாயன்மார் சொல்றார், இயற்பகை நாயனர், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நான் எல்லாரையும் தரையிடப்படுத்துகின்றேன், தளர்ந்த அருள் செய்யல் என்று. மறைமுனி அஞ்சினான் போல் மாதினை பார்க்க. இப்ப இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நாயன்மார் ஒப்புக்கொண்டார், வீட்டிலிருந்து புறப்படுகிறார்கள், நாயன்மார் பாதுகாப்பா வருகிறார், சுற்றத்தார்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள், கடும் எதிர்ப்பு இருக்கிறது, சண்டை நடக்கிறது, கைகலப்பு ஏற்படுகிறது. இப்பொழுது இவர் ஒரு என்ன நடக்கும் சாமிக்கு எல்லாம் தெரியும், பாக்குறாரு, மாத பாக்குறாரு. அப்போ ஒண்ணு சொல்லுவாங்க, அட என்னங்க இவ்வளவு சண்டை போட்டு நம்ம போகணுமா, பரவாயில்ல விடுங்க, உங்க சபைதான் போனா போயிட்டு போய் விடுங்க, வேண்டாம், எங்க சுற்றத்தாரெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது என்று அவர்கள் மனது மாறலாம். ஆனா அவங்க மனம் மாறல. மாதினை நோக்க மாதி என்ன சொல்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் திருவடி பார்த்தோன்னே வந்த சிவன் தான் அவன் தம்ம கற்புக்கு, ஏன்னா கற்பு கரைச்சி அவங்க உடனே உயிர் போயிடும், அவங்களுக்கு கற்புக்கு எந்த இதுவும் ஆகாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால பாதுகாப்பா இருக்கும், சிவத்தட்டு தான் போறாங்கன்னு தெரியுது. அதனால சொல்லுங்க இறைவனேங்கிறாங்க. இறைவனேனா அவங்க அதை சேர்க்கிற இறைவனேங்கிற, இறைவனே அஞ்ச வேண்டாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இயற்பை மனைவி சொல்கிறார், இறைவனே அஞ்ச வேண்டாம், இயற்பை வெல்லும் என்று சொல்கிறார்கள். இவர் சொல்றாரு சாமி அஞ்ச வேண்டாம், நாயன்மார் சொல்றாரு, ரெண்டு பேரும் வாய்ப்பு தருகிறாரு. நான் எல்லா சொற்றத்தான எல்லாத்தையும் வெட்டி போட்டு உங்களை கொண்டு விடுறேன், கவலைப்படாதீங்க, இதற்காக மனம் தள்ள வேண்டாம் என்று விண்ணப்பம் செய்யறாராம். இதுக்கு அடுத்த 5-6 பாடல்கள் இந்த சண்டை நடக்குது. இதேதான் நம்ம அடுத்து 23ஆம் பாடலுக்கு வந்துடலாம். ஒரே போர்மயம். சொரிந்தன குடல்கள் எங்கும், துணிந்தன உடல்கள் எங்கும், விரிந்தன தலைகள் எங்கும், மிடைந்தன கழுகும் எங்கும், எரிந்தன விழிகள் எங்கும், எதிர்ப்பார் ஒருவரின்றி திரிந்தனர் களனில் எங்கும், சிவன் கடல் புனைந்த வீரர். அடி வெட்டி சாய்க்கிறார் நம்ம ஹீரோ மாதிரி. யாருமே இல்லை, எதிர்க்க யாரும் இல்லையா. போட்டு குடல் சரியுது, உடல் விழுது, தலை உருண்டு விழுது, கண்ணு கழுகும் எங்கும் எரிந்தன, விழிகள் எங்கும் எதிர்ப்பவர் என்று இரண்டி. எங்க எதிர்க்கிறது யாருமே இல்லை. வந்து சுற்றத்தார் எல்லாம் அவரோட அக்காவா இருக்கலாம், இவங்க அண்ணனா, இவரோட அண்ணனா இருக்கலாம், சகோதரா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், அவங்க சுற்றத்தாரா இருக்கலாம். எல்லாமே சிவபெருமான் தம் 20 இதற்கு குடியுக்குள்ள வைத்திருந்த ஏற்பகையானார். மேலும் தம்மோடு எதிர்த்து வருவார் ஒருவரும் இல்லாத அளவுக்கு போர்க்களத்தில் தாமே தெரிந்து போர் செய்து கடுமையாக வெட்டி தாய்த்து காப்பாற்றி கொண்டு வருகிறார். இப்படியாக ஊர் எல்லைக்கு வந்துடுறாங்க. திருவுடை மனைவியாரை கொடுத்து இடைச்செருத்து முன்பு வெறும் சுற்றமெல்லாம் வாடினால் துணித்து மாட்டி அருமறை முனியை நோக்கி அடிகள் நீர் அஞ்சாவண்ணம் ஒருவரும் காணம் நீங்க, காணம்னா காடு, சாய்க்காடு சொல்றாரு, காணம் நீங்க விடுவன் என்று உடனே போந்தார். சாமி யாரும் வரல இது வரைக்கும், இருந்தாலும் நான் அந்த ஊர் எல்லை வரைக்கும் நான் உங்களை விட்டுட்டு வர்றேன் என்று ஏற்பக நான் கூறுகிறார். நீங்க 2 பேரும் உங்களோட ஊர் 2 பேரையும் அவங்க பாதுகாப்பா ஊர் எல்லை வரைக்கும் விடுறது என்னோட பொறுப்பு என்றாலும் மறுபடியும் உறுதி கொண்டு பாதுகாப்பா வருகிறார். இப்ப யாரும் வரவில்லை. 26வது பாடல். இருவரால் அறியவண்ணா ஒருவர் பின் செல்லும் ஏழை பொறிதிரல் வீரர். இருவரால்னா மாலை என குறிப்பிட்டார், திருமால் பிரம்மன். இருவரால் அறியவண்ணா, யாரும் இருவரும் பார்க்க முடியாதவங்க. ஒருவர் பின் செல்லும் ஏழை, அந்த அறிய ஒன்னா ஒருவர் பின் செல்லும் ஏழை. அந்த பிரம்மா இருவர் அறிய முடியாத சிவபெருமானாகி அடியார வந்திருக்க சிவபெருமான், அவர் பின்னால் செல்லும் ஏழை. ஏழைன்னா பெண். பொறிதிரல் வீரர் பின்பு போக, முன் போகும் போதில் அருமறை முனிவன் சாய்க்காடு அதன் மருங்கனைய மேவி திருமலி தோழினானே மீளென செப்பினானே. இப்ப அடியார் சொல்றாரு, சரிப்பா,
மீள் போ நீ போதும், எனக்கு ஒன்றும் பாதுகாப்பு வந்துச்சு, இனிமேல் நான் தனியா போயிடுவேன். ஊர் எல்லை வந்துட்டுது, மருங்கணைய அந்த எல்லை வந்துடுச்சு, நான் போயிடுறேன், நீ போயிடு அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். உடனே தவமுனி தன்னை மீளச் சொன்ன பின், அந்த அடியார் சொல்லிட்டாரு, நீ திரும்பி போன்னு சொல்றாரு. மீள சொன்ன திரும்பி போக சொல்லிட்டாரு. சொன்ன பின் தலையால் ஆற அவன் மலர்பதங்கள் சூடி அஞ்சலி கூப்பி நின்று புவன மூன்று உயர்ந்த பூசன் தன்னை ஏத்தி இவனுள் பெற பெற்றேன் என்று இயற்பகையார் மீண்டார். உடனே திரும்பிட்டாருங்க. எதுவுமே மறுப்பு தெரிவிக்கல. ஒரு மனைவியை பார்ப்போம், இத்தனை காலம் வாழ்ந்திருக்கமேன்னு சொல்லி இதுங்கள பார்த்து போன்னு சொல்ல, இது பண்ணல. ஒரு அடியோர் நீ போப்பா மீண்டு போன்னு சொல்லிட்டாரு. இவர் உடனே அவருக்கு கடல்களை வணங்கிட்டு தருடைய வணக்கம் செலுத்திட்டு திரும்பிடுறார். உடனே கலங்கிட்டார் சிவபெருமான். செய்வதற்கரிய செய்கை செயல் நற்தொண்டர் போக மைதிகள் கண்டன் எந்தோள் மறையவன் மகிழ்ந்து நோக்கி மகிழ்ந்துட்டார் சாமி. பொய்தரும் உள்ளமில்லான்கிறார். பொய்யே இல்லாத உள்ளம் பார்க்கிலன் போனான் என்று மெய்தறி சிந்தையாரை மீளவும் அழைக்கலுற்றார். இப்ப செய்வதற்கரிய செய்கை, அதான் செயற்கரிய செய்யணும். சைக்கிளார் வார்த்தை பிரயோகம் பண்ற பாருங்க. புராணத்தில் 28வது பாடல். செய்வதற்கரிய செய்கை செய்த நற்தொண்டர் போக வந்தாங்க, சண்டை போட்டாங்க, பாதுகாப்பு வச்சுட்டு வந்தாங்க, எல்லாரையும் வெட்டி சாச்சிடுறாரு. பாதுகாப்பு ஊர் எல்லை வந்துட்டுது. இப்ப பாதுகாப்பு உணர்றதும் அடியார் சொல்றாரு, நீ போகலாம்ப்பா, நான் தனியா போய்க்கிறேன் என்று சொல்கிறார். உடனே இவர் மடங்கிட்டு வணங்கி உடனே திரும்பி பக்கம் போயிறார். பார்த்தோன்னு இவருக்கு உணர்வு எப்படி இருக்கு? செய்வதற்கரிய செய்கை செய்த நற்தொண்டர் போக திரும்பி கூட பார்க்காம போறானே, அந்த இப்படிப்பட்ட நல்ல தொண்டர் எங்கிருந்து கிடைப்பான்? போயிட்டானே. மைதிக கண்டன் என் தோல் மறையவன் மகிழ்ந்து, சிவபெருமான் உள்ளத்தில் மகிழ்ந்துட்டான். மகிழ்ந்து நோக்கி பொய்தரும் உள்ளமில்லான், பொய்யே இல்லாம இருக்கானே, கொஞ்சம் கூட ஒரு இது இல்லையே. நம்ம ஒரு மனைவிட ஒரு வார்த்தை பேசணும்னு இல்லை, மனைவியா இருந்தாலே கொடுத்து எப்படி போறாங்க பாத்துங்கன்னு சொல்ல பார்க்கலான்னு போனான். என்ன பார்க்காம போறானே, இவனை நான் பார்க்கணும்னு நினைச்சாரான். மெய்தறி சிந்தையாரை மீளும் அழைக்கல் விட்டார். இவன் எப்படி பார்க்கறதுன்னு ஒரு ஐடியா பண்றாரு. எப்படி கூப்பிட்டாதான் அழைக்க முடியும்? அவருக்கு கவலைப்படாத திரும்ப தொட முடிஞ்சது, மகிழ்ந்து தொண்டு செஞ்சுட்டோன்னு திரும்ப பாட்டு போயிட்டே இருக்கார் ஏற்பை நாயனார். ஏன்னா நாம் உடம்பும் உயிரும் சிவனுக்கு அர்ப்பணம் என்று சிவனடியாருக்கு தந்தமே நம்ம மகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியில போறாரு அவர். இன்னொன்னு பொய்தரும் உள்ளம் இல்லான். நிறைய பேருக்கு நம்மளோட உலகையில நமக்கு இருக்கும். ஒரு கும்பாபிஷத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்கன்னா, இல்லைங்க 2000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்கறாங்க. இல்லைங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி ரொம்ப 2000 கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அப்புறம் பல பேரும் யோசிப்போம், நம்ம 1000 கொடுத்துருக்கலாமோ, 500 கொடுத்துருக்கலாமோ, அந்த ஆள் ஏன் ஃபோர்ஸ் பண்ணாரு, நம்ம 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா 1000 ரூபாய் வாங்கிட்டு போக வேண்டியதானே, இதெல்லாம் பண்றாங்க அடியாரு. இப்படியெல்லாம் நம்ம மனசுல நமக்கு அந்த சஞ்சலம் இருக்கணும். அந்த மாதிரி பொய் தரும் உள்ளம் இல்லாத அடியாரா இருக்கிறானே, பார்க்கிலன் போனான் என்று. இதுல என்ன ஒண்ணு என்னன்னா, அவரோட சிந்தை வேற இருக்குது. அதான் உயர்ந்த சிந்தையில போறாரு. அதான் சிறப்புறம். மனைவியின் உயிர் உயிரடைய போகிறது, மனைவியோட ஆன்மா உயிரடைய போகுது. இப்ப நம்ம ஒரு அடியாருக்கு பொருள் கொடுத்தோம், நமக்கு அந்த இது அதனால உயிர் பற்றி பார்க்கிறார், உடல் பற்றி இல்லை. எவ்வுயிரும் தம் உயிர் போல எண்ணி பிறப்பக்கம் எல்லா உயிருக்கும் சொன்னார் இல்லையா? ஏன்னா நம்ம உயிரும் சிவனுக்கு அர்ப்பணம், நம்ம உடம்பும் உயிரும் சிவனுக்கு அர்ப்பணம். அதனால நம்ம சிவனடியாருக்கு தந்தோம் என மகிழ்ந்து போகிறார். அவரை பார்க்கணும்னு நினைக்கிறார் இந்த வடியார். இயற்பெய முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம் அயற்பிலாதானே ஓலம் அன்பனே ஓலம் ஓலம் செயற்கரும் செய்த தீரனே ஓலம் என்றான். மயக்கரு மறை ஓடிட்டு மாலையன் தேட நின்றான். திருமாலாயன் தேட நின்றவன் நிக்கிறான். ஓலம் ஓலம் சொல்றாரு. ஓலமான ரெண்டு முறை சொல்றாரு. அது அப்படி திருப்பி வருது. அவரும் வந்தேன் பார். இயற்பெய முனிவா ஓலம் ஈண்டு நீ வருவாய் ஓலம் அயற்பிலாதானே ஓலம். அது கேட்ட உடனே நாயன்மாருக்கு வந்துட்டு, சுவாமி யாரோ வந்துட்டாங்களா? இதோ வந்துட்டேன். உடனே வாழை உருவிட்டு, யாரும் உங்களுக்கு ஏதோ ஆபத்து வந்துட்டு போல இருக்கு, திரும்பி ஒடியாடுறாரு. அழைத்த பேராசை கேளா அடியனேன் வந்தேன் இரட்டை கிளவிம்பாங்க இலக்கணத்துல. வந்தேன்கிறார். பிழைத்தவர் உளரேனும் யாராவது இருக்காங்களா? இன்னும் உயிரோட இருக்காங்களா? அவங்களோட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா? அவங்களுக்கு துன்பம் கொடுக்குறாங்களா? இதோ வந்துட்டேன் நான். பெருவழி தடக்கை வாளின் இழைத்தவராகி நின்றார். என்னோட வாளுக்கு அவங்க பதில் சொல்லிதான் ஆகணும். இயற்பகையார் வந்து எய்த உடைப்பொலி காதிலானும் மறைந்தனன் கோலம் கொள்வான். சாமி மறைஞ்சிட்டார். சென்றவர் முனியை காணார், சேயிட தன்னை கண்டார். பொந்திகள் குன்றுவெளி ஒரு பின் பொழிந்தது என்ன தன் துணையுடனே வாழி தலைவனை விடமே கண்டார்.
யாருக்கு கிடைக்கும் இந்த பேருன்னு சொல்ல. விடைமேல் கண்டார் பாருங்க, தலைவனை விடைமேல் கண்டார், நின்று இலர் தொழுது வீழ்ந்தார், நிலத்தினர் எழுந்தார் நேர்ந்தார். திரும்பி வந்து பாக்குற, ஓலம் ஓலம்ங்கிறாரு, நாயன்மா இருந்து பாக்குறாரு, முனியை காணார், முனியை காணல. அம்மா சேழி மட்டும் இருக்காங்க. பொன்திகள் கொன்று வெள்ளி பொறுப்பின் மேல் மேல ரிஷவாருடன் காட்சி கொடுக்கிறார். விடைமேல் கண்டார், இரண்டு பொருள் சொல்றாங்க. ரிஷவாகனத்துல சிவபெருமானை கண்டார், இது ஒரு பொருள். விடை மேல் கண்டார், ஆன்சர், விடைனா ஆன்சர், தனக்கு தன்னுடைய வாழ்வுக்கு தன்னுடைய இதுக்கு விடை, அர்த்தம், பொருள் மேலே கண்டார், வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கண்டார் என்ற ஜெயிக்கிறார் முடிக்கிறார். அடியார்கள் மன்னிக்கும். ஜெயிக்கிறார், அதான் சொன்ன, ஜெயிக்கிறார் மாதிரி யாருமே சொல்ல முடியாது. சொல்லுவது அரியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி, வல்லை வந்தருள் என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி, எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கருள் செய்தாய் போற்றி, தில்லை அம்பலத்தில் ஆடும் சேவடியை போற்றி என்ன. அவ்வளோ மகிழ்ச்சி, திருவருள் காட்சி கொடுத்தாச்சு. இதான் அந்த காவிரி சுத்தப்படுத்தி சொன்னது. இந்த ஒரு அம்மையார் எத்தனை தொற்றாங்கள் அவங்க உயிர் போனாலும் அவங்களுக்கெல்லாம் முக்தி கொடுத்துறாரு. அது வருது, பின்னாடி வருது. விண்ணிடை நின்ற வெள்ளை விடையவர் அடியார் தம்மை எண்ணிய உலக தன்னில் இப்படி நம்பால் அன்பு பண்ணிய பரிவு கண்டு, இப்படி ஒரு அன்பு பண்ணியிருக்காரு நம்மள்கிட்ட என்று சாமி நினைக்கிறாரு. அன்பு பண்ணி பரிவு கண்டு மகிழ்ந்த நம் பழுதிலாதாய்ங்கிறார் அடியார். நான் பழுதிலாதாய் நன்னிய மனைவியரோடு நம்முடன் போதுகன், பாப்பா நம்மோட வந்து கைலாயத்தில் வந்து இருப்பாங்கிறார். திருவளர் சிறப்பின் மிக்க திருத்தொண்டர் தமக்கு தேற்றம் அறிவிய தெய்வ கற்பின் மனைவியார் தமக்கு தக்க பெருகி அருளின் நீடு பேரளித்து இமையோர் ஏத்த குறிவிடை பாகர் மண்ணும் பொற்போது அதன் புக்கார். வீடு பெற்று அடைவதற்கு காரணமான சிறப்புக்கு ஏற்பகையான இருக்கும் தெளிவுபுரிந்த தெய்வ கற்பினை உடைய அவர் மனைவியாருக்கும் தக்கவாறு பெரிய அருளில் திளைத்து வாழ்தற்குரிய உயர்ந்த வீடு பெற்றை கொடுத்து இவ்வருள் திறத்தினை தேவர்களும் எண்ணி ஏத்துமாறு உமையம்மையாரோடு ஆணையற்றில் எழுந்தருளி வந்தவராய் சிவபெருமான் நிலை பெற்ற அழகிய தில்லை பதிவிற்கு எழுந்தருளினார். வானவர் பூவின் மாறி பொழிய மாமரைகள் ஆற்ப ஞான மாமுனிவர் போற்ற நலமிகு சிவலோகத்தில் ஊனமில் தொண்டர் கும்பிட்டு உடனுரை பெருமை பெற்றார். ஏனைய சுற்றத்தானும் வானடி இன்பம் சொல்றார் பாருங்க. ஏனைய சுற்றத்தானும் வானடி இன்பம், எல்லாருக்கும் முக்தி. ஏனைய சுற்றத்தானும் வானடி இன்பம் பெற்றார், எல்லாருக்கும் சொர்க்கம் கிடைச்சிடுச்சு என்றவாறு சொல்கிறார். இதுல நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம இதுல இருந்து என்ன நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, இப்ப நம்ம நாயன்மார்கள்னாலே நமக்கும் அவங்களுக்கும் வேறுபாடு தான். அவருடைய நிலவு நாயன்மார் நம்ம எந்த இதுலயும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. சொல்றாங்க இல்ல, கண்ணப்பன் பூஜை பண்ணலையா, நான் பூஜை பண்றேன் ஏத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்க. கண்ணப்பன் பூஜை பண்ணாருன்னா அது வேற. அப்பர் சாமி பாட்டுல சொல்றாரு, காப்பதோர் வில்லும் அம்பும் கையதோர் இறைச்சி பாரம். நம்மளால சாமி போயிட்டு நம்ம டயர் பார்த்துட்டு வந்துடும், அரை மணி நேரம் 1 மணி நேரம் பிரதோஷமா முடிஞ்சிடறோம், வந்துடுறோம். அங்க போன உடனே அவருக்கு அந்த 6 நாள் சாப்பிடல, அதே விரதம் 6 நாள் சாப்பிடல. சாமி உங்களை பார்த்து இழைச்சி போயிட்டீங்களேங்கிறார். நம்ம என்னைக்காவது இழைச்சி போயிட்டேன் கேட்டிருக்கோமா? காவல் காக்குறாரு சாமி, நான் உன்னை தனியா விட்டு போக மாட்டேன். ராத்திரி பூரா தூங்கல, சாப்பிடறத விடுங்க, விரதம் சாப்பிடல, தூங்கல. பகல்ல போயிட்டு நம்ம மினிமம் பாதுகாப்பு தான், அவனுக்கு ஒன்றும் கவலை இல்லை, நான் போய் உணவு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இறைச்சியெல்லாம் எடுத்துட்டு வர்றாரு. காப்பதோர் வில்லும் அம்பும், பக்கத்துல அப்படியே செக்யூரிட்டி கார்டு மாதிரி நிக்கிறாரு கண்ணப்பன். கையதோர் இறைச்சி பாரம், கையில இறைச்சி, எப்ப எவ்வளவு பாரம் பாருங்க, இறைச்சி பாரம்ங்கிறார் அப்பர் சாமி. கையதோர் இறைச்சி பாரம், தோல் பெரும் செருப்பு தொட்டு, தூய வாய் கலசம் ஆட்டி, தூய வாய் கலசம் ஆட்டி, தீப்பெரும் கண்கள் செய்ய குருதினீர் ஒழுக. சிவபெருமானுக்கு தெரியும், அதனாலதான் அதுக்கு புனித நீர். அது ஒண்ணு விரதம் இருந்து இருக்கிறாரு, வாயில கலச நீர், ஒரு கையில பாப்பாடுற அந்த வில் அம்பு எந்த காலத்தும் விடக்கூடாது, இதான் ஆபத்தந்திரமே. வில்லு கையில வச்சிருக்காரு, ஒரு கையில இறைச்சி பாரம், வாயில புனித நீர், இதுல பூ வருவாரு. அங்க இந்த நீரம் புனித நீர் கலசம், அதான் கலசம், புனித கலசம். கண்ணப்பன் அப்பதான் நண்பன்மை கண்டபின் அந்த அது புனித நீரா தெரியுது சாமிக்கு.
கையில இறைச்சி சாமி சாப்பிடுங்க சாமி, தேன்லாம் போட்டுருக்கேன் விட்டு எதை கொடுக்குறாரு. அப்ப அந்த பழைய அந்த சிவகோயில் செய்த போயெல்லாம் எடுக்கணும். அது என்ன பண்றது? அந்த காலால முதல்ல எடுக்கணும். அதனால அந்த கையில இறைச்சி இருக்கிறதால காலால தோல் பெரும் செருப்பு. அப்ப எவ்வளவு பெரிய செருப்பு பாருங்க. அவரோட ஆஜானுபவமா இருந்திருப்பாரு. ஒரு ஒரு வார்த்தையும் ரொம்ப உன்னிப்பா போட்டுக்காரு சாமி அப்பர் சாமி. தோல் பெரும் செருப்பு தொட்டு செருப்பால தான் எடுக்கிறாரு, காலால தான் எடுக்கிறாரு. அது அவருக்கு ஓப்பா இருக்கு. நமக்கு உலகியெல்லாம் நமக்கு இதா தெரியலாம். அவரு அது அவரோட நிலை வேற, நம்ம நிலை வேற. இப்ப கண்ணப்பர் பூஜை பண்ணாரேன்னு சொல்றாங்க. அடியனை பல காலம் நினைப்பேன். அடியன் சிவபூஜை எடுத்திருக்கேன். அந்த அன்காம்பரமே சொல்றோம் இல்லைங்களா? நாயன்மார்கள் நம்ம ஒரு காலத்துல ஒப்பிட முடியாது. ஊருக்கு போயிட்டு வருவேன். நம்ம தினமும் 5:30 மணிக்கு 6 மணிக்கு பூஜை தொடங்கிடுவோம். ஊருக்கு போய் 8 மணிக்கு வந்தா சரி நம்ம தினம் தான் பண்றோமே, கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் லேட்டா பண்ணுவோம், கொஞ்சம் சுருக்கமா பண்ணிட்டோம், கம்மியா பண்றோம். இந்த அன்பு நம்ம அவங்க இரவாது நம்ம அன்பு குறைக்க மாட்டாங்க, நம்ம குறைச்சிக்கிறோம். இதான் நமக்கு அவங்களுக்கு உள்ளது. பிரதோஷம், ஒரு கார்த்திகை, ஒரு சிவராத்திரி, சிவபெருமானுக்கு ஒரு திருவிழா, சாமிக்கு தெரியும் உடம்பு சரியில்லைன்னா நம்ம போக மாட்டோம். அவங்க அப்படி கிடையாது. இடரிலும் தளரிலும் எனது நோய் தொடரினும் உணகழ தொழுதெழுவேன். என்ன வந்தாலும் பேரிடர் பெருகணும். அப்ப நமக்காக நம்ம மாத்திக்கிறோம். நமக்கு ஜுரம் இருக்குது, நம்ம போனோம் பிரதோஷம் போனோம் இல்லையா, ஒரு பிரதோஷம் போறோம், இன்னைக்கு போறோம்னா சாமிக்கு தெரியும் நம்ம உடல்நிலை என்ற அளவில் நம்மளை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் அவங்களுக்கு நமக்குள்ள இது என்று சொல்லி நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, முகம் வாழ்க, வெப்பை கூறு செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செப்பேல் ஏரிய மந்தி வாழ்க, ஆனைத நனங்கு வாழ்க, மாயிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அனைவருக்கும் நாயன்மாரது குருவருளும் சிவபெருமான திருவருளும் நிறைந்திருக்கட்டும். அப்பரலிண்டத்துக்கு மீண்டும் நன்றி கூறி அமைகிறேன். வாய்ப்பளிமத்துக்கு நன்றி. திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாவுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு நிறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சித்தபேசா. சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.